விதிமுறையை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம அந்த விதி பிரகாரம் தான் நம்ம பயணம் பண்ணணும். நமக்குன்னு ஒரு பாதை இருக்கு. நல்வொழுக்கத்தோட பயணம் பண்ணு, தனி மனித ஒழுக்கத்தோட கத்துக்கூடு. எல்லாத்துக்கும் அவங்க குறைகளை எடுத்து உரைத்து அந்த குறைகளை நிவர்த்தனை பண்ணி அவங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறை ஏதோ அதை காட்டி கொடுன்னு தான் சாமி நமக்கு வழங்கி இருக்கிறார தவிர, அது இல்ல இப்படித்தான் நீ போயிருன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்ப மத்தவங்க எல்லாருமே நான் ஓப்பனா சொல்றேனே, இப்போ நாமக்கல்காரனாகட்டும், தருமபுரிக்காரனாகட்டும், இன்னும் சொல்ல போனா மதுரைக்காரங்களாகட்டும், திண்டுக்கல்காரங்களாகட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க, சாமி கும்பிட்டு உனக்கு கஷ்டமா தீரணும்னா நீ கணக்கு மீட்டிங் போயிட்டு வான்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல அதுக்கு உண்டான தீர்வோ வழிமுறையோ எவருக்கும் காட்டி கொடுக்கிற இடத்துல அவங்க கிடையாது. அவங்களால எந்த தீர்வும் கொடுக்கிற இடத்துல அவங்க இல்ல. காரணம் என்னன்னா அவனுக்கு பயம். நம்ம தீர்வு இருக்கிற இடத்துக்கு போனா அதுல உள்ள கர்ம நஷ்டங்கள் எல்லாம் அந்த கர்மாவை வாங்கணும், அந்த உடம்பு உபாதிகளை தாங்கணும், இதெல்லாம் நமக்கு வழிமுறையில நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. புரிஞ்சதா? நம்ம மத்தரம் தான் அந்த வேலையை முழுசா எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம யாரும் வர்றவங்களை நீ கணக்கு மட்டிக்கு போ உனக்கு தீர்ந்துரும்னு சொல்லவே மாட்டோம். வா, நம்பிக்கையோட பயணம் பண்ணு. அதுவா என்ன இல்லைன்னு நம்ம பார்ப்போம். உன் நம்பிக்கையை பொறுத்து தான் உனக்கு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கை குறைஞ்சா அது பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்படித்தான் நம்ம எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் இது முடியாது நீ கணக்கு மட்டிக்கு போனா நம்ம சொல்றோம். சொன்னதை சொல்லவும் மாட்டோம். அந்த இடத்துல நான் வரல, அப்படி நான் அனுப்பிச்சேன்னு சொன்னா சொல்ல மாதிரி என்ன 2 செருப்பு எடுத்துட்டு அடிப்பாரு. ஏன்கிட்ட அனுப்புறதுக்கான என்ன நீ ஒன்னே கொண்டு நாங்க அப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. புரியுதா நான் சொல்றது? நாம எல்லாத்துக்கும் தனித்துவமா போய்கிட்டு தான் இருக்கோம். அதனால ஒரு சிலருக்கு நம்மள மேல அந்த இது காழ்ப்புணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். புரிஞ்சதா? இன்னும் சொல்ல போனா இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா ஒரு தீவாரணை காட்டுறாங்க அப்படின்னாலே எனக்கு தீவாரணை காட்டுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இறைவனுடைய அனுக்கிரகத்துல தீவாரணம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும், அது தானாவே அவனை தேடி போகும். அந்த தீவாரணம் அவனை தேடி அது தானா போகும். அது தானா அவனுக்கு போற இடத்துல நீ இருந்தா உன்னை தேடி வரப்போகுது. அந்த இடத்துல இருந்தா அது தானா உன்னை தேடி வரப்போகுது. அப்படித்தான் நம்ம பயணம் பண்ற இடத்துல இருக்கிறோம். இது நமக்கு தேவை, இது வேணும் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு காலமா நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த இதுலயும் எந்த நேரத்துக்காகவும் எந்த சௌரியத்துக்காகவும் நான் எதுவும் மாத்திக்கிட்டதே கிடையாது. மாத்திக்கிட்டு பயணம் பண்ணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறேன் நான். இதை விட ஒரு மாத்தி அமைச்சு யாரை போய் நம்ம எந்த இதுல நன்மைப்படுத்திட போறோம்? இதுல நன்மைப்படுத்த முடியலன்னா எந்த விஷயத்திலும் நன்மைப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த விஷயத்தையும் நம்ம ஆழமா கத்துக்கிட்டு வந்துட்டோம், நமக்கு ஆழமா சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம வர நடைமுறை இந்த பயணத்தை தாண்டி வேற பயணத்தை மாத்துனா, இன்னும் சொல்ல போனா சின்ன காய்ச்சல கூட நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. எப்படி பூர்த்தி பண்ண முடியாது? சொல்லிக்கலாம், இந்த தீர்த்த சாப்பிட்டு போ உனக்கு காய்ச்சல் விட்டு போயிருந்தோம்னா சொல்லிக்கலாம். அந்நேரத்துக்கு வாங்கி நமக்கு விட்டு போயிடணும், சாப்பிட்டு போயிடும். வீட்டுல போய் முச்சிக்கிட்டு முடங்கிட்டு தானே படுத்து கிடப்பான். புரியுதா? நம்ம அப்படி இடத்துல இல்ல. நம்ம ஒரு முடிவு எடுத்து உட்காருன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு தீர்வு கண்டுருவோம். என்ன வயசுப்பா?